எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.4 இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கோட நமக்கு 5th சாப்டர் முடிஞ்சது ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அதில் 1 மார்க்கும் இருக்குது. 1 மார்க் நல்லா பார்த்துக்குவாங்க. மொத்தம் 14 ஒன் வேர்டு வரும். 1 வேர்டையும் நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 6th சாப்டரும் 5th சாப்டரும் ஆல்ரெடி நமக்கு முடிஞ்சது. எல்லோரும் சம்ம வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லா. அடுத்து உங்களுக்கு 4th சாப்டரு. சம்ம எல்லாருமே நல்லா பாருங்கள். அது மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லோரும். அது மாதிரி எல்லா சப்ஜெக்டையுமே நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு ஃபுல்லாக நல்லா படிங்க எல்லோரும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாலே பின் எக்ஸாமுக்கு படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு சம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தெரியும். கஷ்டமாக இல்லை, நீங்கள் பார்க்குற விதத்தை பொறுத்து தான் சம்ம உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். நீங்கள் சம்ம செய்ய ஆரம்பினாலே இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா டீப்பாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ம இது தான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கொஸ்டின். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இதான் கொஸ்டின், நமக்கு இதான் ஆன்சர் வரும், இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். அதை அதை மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணும் கொஞ்சம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் எனக்கு எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.